ஆல். இதுதான் நம்ம டீன் ஹெல்த்தி கிச்சன். வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீனேஜ் பசங்க கூட சிம்பிளாக குக்கரில் டக்குன்னு பண்ணக்கூடிய கீரை கூட்டு. இது கீரை கூட்டுன்னு சொல்ல முடியாது, இதை சாப்பாட்டில் போட்டும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? முக்கியமாக கீரை. இது பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், ஜீரகம், தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடகம், பெருங்காயம். இப்போது பாசிப்பருப்பு 50 கிராம். இதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரையை நம்ம பாசிப்பருப்பு வேக போட்டோம்ல, அதே டைமில் இந்த கீரையில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஊற விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 4 விசில் விட்டு வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோம். இதில் பொடிசாக கட் பண்ண கீரையை இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ மீதம் வச்சுருக்க மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், ஜீரகம், இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்து வேக விடுங்க. கீரையை சமைக்கும் போது ஃபஸ்ட்டே நம்ம என்றைக்குமே உப்பு போடக்கூடாது, அது வேகாது. லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கீரை வெந்துட்டுருக்கு. இது வேக நிச்சயமாக ஒரு 7லேருந்து 10 நிமிஷமாக தான் ஆகும். இப்போது இந்த மாதிரி கீரையை லைட்டாக மசிட்டு எடுத்துக்கோங்க. ஏன் பொடியை கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா, டக்குன்னு சட்டுன்னு வெந்துடும் கீரை. நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தாளிப்பு வடகம் இருக்குன்னா அதை தாளித்து கொட்டலாம். அப்படி இல்லைன்றவங்க வெறும் கடுகு, ஜீரகம் இதை மட்டும் தாளித்து கொட்டலாம். பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை 40 டேஸ் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடும் போது உடல் மினுமினுப்பு தரும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்க அம்மாக்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மார்னிங் டைமில் ஈஸியாக சட்டுன்னு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டை பண்ணி சாப்பிடுங்க. இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரஸ்ட் மீ. இப்போ இவ்வளோ கல்லுப்பு இதுக்கு நான் போடுறேன். இப்போது நான் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு தரனால நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா இப்போது காலையில் சூடாக சாதத்தை போட்டு இதில் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.